அதாவது திருவண்ணாமலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம விழுப்புரம் டு திருவண்ணாமலை டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஏறணும். ஏறிட்டு அழகா வந்து ஆவூர்ல வந்து இறங்கிடணும். ஆவூர்ல இருந்து இறங்கிட்டோம்னா அந்தாண்ட 3 கிலோமீட்டர் இருந்தாண்ட 3 கிலோமீட்டர் உள்ள வந்து இது அதே மாதிரி ஆவூர்லயும் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். சென்டர் பாயிண்ட் ஆஞ்சநேயர் கோயிலாண்டே இறங்கிட்டு பன்னீர்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே உள்ள 3 கிலோமீட்டர் உள்ள வந்துடலாம். ஆட்டோவும் இருக்கும். சிவாய நம்ம ஐயா ஐயா இந்த கோயில் வந்து ரொம்ப நாளா கொஞ்சம் பழுது அடைஞ்சு இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து நீங்க சேவை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க குழு அடியார்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது. இந்த கோயில் அடைஞ்சிருந்தது உங்களுக்கு எப்படி ஐயா தெரிஞ்சுது? எப்படி அண்ணாமலையார் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு? எப்படி செய்யறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா நாங்க வந்துமா பொள்ளாச்சியில இருந்து வரோம். பொள்ளாச்சி பக்கத்துல எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமா தான் இந்த கோயிலுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் மூலமா தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சிவனடியார்கள் மூலமா நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயா ரொம்ப சிறப்பு ஐயா. என்னென்னலாம் செய்யலாம்னு இருக்கிறீங்க ஐயா அந்த கோயிலுக்கு? முழுமையா இதை எடுத்துட்டு புதுசா கோயிலுக்கு புது கோயிலா கட்டி பழைய கற்களையே வச்சு புதுசா நம்ம மராமத்து பண்ணி செய்யலாம்னு இருக்கோம். ஐயா உங்க சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. உங்களை எல்லாரையும் இந்த கோயில் புதுப்பிக்கிறதுல அடியாளுக்கு ஒரு சந்தோஷம். சிவாய நம்மம்மா. சிவாய நம்மம்மா. ஆமா அந்த கோயில்ல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா, ஆனந்தமா இருக்கு. சந்தோஷமா. இந்த கோயிலுக்கு அம்மா நீங்க என்ன பண்ணி செய்யறீங்க? வாங்க முதல்ல கோயில சுத்தி பார்த்துட்டு பேசலாமா? வாங்கம்மா. அம்மா எங்க ஐயா பேர் வந்து புற்றீஸ்வரர்மா. அம்மா பேர் வந்து பூங்கோதை நாயகி. அவங்க வந்து ரொம்ப 1008 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்தவருங்க ஐயா. அம்மா எங்க ஐயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க ஐயா. ரொம்ப என்ன கேட்டாலும் குடுக்கறவர் அவரு. சிறப்பானவரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியவர்களை விட வந்து சிறியவர்கள் தான் வந்து ரொம்ப ஆர்வமா இங்க எல்லா பணியும் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பாருங்க பிள்ளைங்கதான் எல்லாமே விவகார பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது எல்லாமே. ஒரு 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பூஜை இல்லாம இருந்ததுங்கம்மா. இப்ப வந்து 4 வருஷமா திருவாசக முற்றோதல் நடத்திட்டு இருக்கோம். 2 வருஷமா சிவராத்திரி பூஜை சிறப்பா நடந்துட்டு இருக்கு. 8 ஆண்டுகளா வந்து பிரதோஷமும் சிறப்பான முறையில நடக்குதுங்கம்மா. ஏதோ எங்க ஊர் பொதுமக்கள் சார்பா ஒரு சிறிய அளவுல வந்து அன்னதானமும் பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா இருக்குமா. ரொம்ப எங்க ஆலயத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்துங்கம்மா வெள்ளை யானை வந்து எங்க ஐயா வந்து பூஜை பண்ணிருக்கு. அதுக்கான சிற்பமும் இருக்கு. இங்க வந்து சித்தர்கள் 2 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சிற்பங்களும் இருக்கு. அம்மா எவ்வளவு நாளாம்மா இந்த மாதிரி கோயில் கொஞ்சம் பழுதானது? அம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து 21 வருஷம் ஆகுதுங்கம்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி எப்ப இருந்து சிதிலமா இருந்துச்சுன்னு தெரியல. நான் பார்த்ததுல இருந்து சிதிலமான முறையில் தாங்கம்மா இருக்கு. அம்மா ஐயா வந்து உங்களை வந்து முயற்சி பண்ணி இந்த ஆலயத்தை எழுப்ப சொல்றாங்களா? அப்படிலாம் இல்லைங்கம்மா. அவர் ஐயாவுடைய சித்தம். நாங்களாம் ஒரு கருவிதாங்கம்மா. ஒரு சிவபாலன் ஒரு ஐயா வந்து பாசார்ல இருந்து வந்து உழவர் பணிக்காக வந்தாருங்கம்மா. அப்போ வந்து நாங்க கூட மாட உதவி பண்ணோம். அப்பதான் ஐயா வந்து ஒரு பண்ணி இட்டாரு. ஐயாவுக்கு வந்து நித்திய பூஜை பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க ஐயா விளக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கோம்னா டெய்லி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கம்மா. இது வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்டளை ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாரோட வாக்காதான் நாங்க வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து நாங்க ஆவூர்ல வந்து சிவராத்திரி பூஜையை பார்ப்போம். ஆனா வந்து நாங்க இருக்கிறது அங்க இருக்க எங்க மனசுக்குள்ள எங்க ஐயா கிட்டதான் இருக்கோம். ஐயா வந்து பூஜை இல்லாம இருக்காரு இருட்டிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து போன வருஷம் ஒரு அடியார் யாருன்னே தெரியாத ஒரு அடியார் போன் பண்ணி 4 கால பூஜைக்கான பொருள் வந்து நாங்க தரோம் நீங்க பூஜை பண்ணுங்கம்மான்னாரு. ரொம்ப சந்தோஷமா. நம்ம 3-4 வருஷமா வந்து பூஜை இல்லாம இருக்கேன்னு மனசுக்குள்ள ஏங்கின ஒரு விஷயம் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கல. ஆனா அவரே வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அது வந்து எங்களுடைய ஆதங்கம் வந்து அவருக்கு ஐயா காதுக்கு கேட்டிருக்கு அப்படின்றதுதான் எங்களோட ஒரு எண்ணம். இப்ப 2 வருஷமா சிவராத்திரி பூஜை ஐயா அடியார் ஒருத்தர் இது பண்ணது மூலியமா அவரு சொன்னதும் கூட அண்ணாமலையார் வாக்காதான் நாங்க எடுத்துட்டு ஐயா வந்து நீங்க செய்யுங்கன்னு அவராவே ஒரு அருள்வாக்கு கொடுத்த மாதிரி நாங்க நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்மா. பொதுமக்கள் எங்க ஊர் மக்களோட ஒத்துழைப்பு தாமா ரொம்ப எதிர்பார்க்கல. பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாலயமாவே இது அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு வழிபாடு பண்றாங்க. அவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப கலையா அழகா. ஆமாமா ஆமாமா.
யார் வந்தாலுமே எங்க ஐயா பார்த்தாங்கன்னாக்கா புடிச்சு போயிடுதுன்றாங்க. போகவே அவரை விட்டுட்டு போகவே மனசு வரல அப்படின்ற அளவுக்கு அவரு ஒருவேளை அவ்வளவு ஒரு ஆசைமா. நல்லது, எல்லாருமே அழகாதாமா இருக்கிறாரு. கண்டிப்பாங்கம்மா. வைப்ரேஷனோட நல்லா நல்ல வைப்ரேஷன். இப்ப திருவாசகம் முற்றோர் அடியார்கள் வருவாங்கம்மா. அந்த அடியார்கள் எல்லாமே சொல்றது உங்க ஐயாவுக்கு வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீங்க பூஜை இல்லாததுனால அவரோட சக்திகள் இதா இருக்கு. நீங்க தொடர்ந்து பூஜை பண்ண அவரோட சக்தி வெளிப்பட்டு நீங்களும் இந்த கிராம மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்றாங்கம்மா. வர்ற சிவனடியார்கள் அனைவருமே அந்த ஐயாவுடைய வைப்ரேஷன் ஃபீல் பண்றாங்கம்மா. அம்மா இந்த ஊர் பேர் என்னம்மா? அம்மா எங்க ஊர் பேர் பண்ணையூர். ஆனா மருவி இப்ப பன்னியூரா அப்படி இருக்குங்கம்மா. ஆனா பேர் பண்ணையூர். பண்ணையூர். எவ்வளவு காலமா அந்த கோயில் இருக்குதுமா? 1008 ஆண்டுகள் பழமையான ஆலயமா இது. எவ்வளவு நாளாமா அத பராமரிச்சுட்டு வந்தாங்க இத? ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வருஷமா விளக்கு ஏத்திட்டு பராமரிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 8 வருஷமா தான் பிரதோஷ பூஜை நடந்துட்டு இருக்கு. 4 வருஷமா திருவாசக முற்றுதல் திருக்கோவிலூர்ல இருந்து அடியார்கள் 60 அடியார்கள் முற்றுதல் நடத்துவாங்கம்மா. அன்னம்பாளிப்பு ஊர் பொதுமக்கள் எல்லாருக்குமே அன்னம்பாளிப்பு. எங்க ஊரோட சிறப்பான ஒரு விஷயம்னா அன்னம்பாளிப்பு தான்மா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எல்லா அடியார்களும் வாழ்த்திட்டு போகணும் அப்படின்றத எங்க மக்களோட ஆசை. ஆமா ஆமா. 2 ஆண்டுகளா சிவராத்திரி பூஜை ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களோட சிற்றறிக்கு எட்டிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது ஐயாவை திருப்தி பண்ணணும்ன்றது எங்களோட ஆசை. திருப்தி ஆகி அவரோட திருப்பணியை அவரு நடத்திக்கணும். எங்களோட வேண்டுதல் எப்பவுமே அதாமா. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பண்றோம். ஐயா உனக்கு தேவையான திருப்பணியை நீ செஞ்சுக்கோ, யார் மூலியமா செஞ்சுக்கோ, எங்களுக்கு வேண்டுதல் வைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அதெல்லாம் வேண்டிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னாக்கா இங்க அடியார்கள்லாம் இப்ப 4 வருஷமா நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. இன்னும் நிறைய அடியார்கள் வரணும், எல்லா அடியார்களோட காலடி படணும், எங்க ஐயாவுடைய பேரு புகழ் ரொம்ப பரவணும் அப்படின்னு ஆசை. எல்லா அடியார்களும் பூஜை பண்ணணும்னு சீக்கிரமா கோயில் திருப்பணி பண்ணி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமா மாத்திக்கணும். அதுதான் எல்லாருமே எங்களோட ஆசை. எல்லாமே எங்களோட கனவு 4 வருஷமா பாத்தீங்கன்னா இவரை திருப்பணி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட கனவு. கண்டிப்பா நடக்கும். அதுக்கு பேரூர் ஆதீனத்துல இருந்து சிவபாலன் ஐயா வந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னாக்கா மணிவாசக ஐயா பொள்ளாச்சி. அவங்கதான் நாங்க எதிர்பார்க்கவே முடியல. எப்படி சொல்லும் போதே சத்தியமா சிரிக்குதுங்கம்மா எனக்கு. ஐயா சும்மா ஒரு வழிபாட்டுக்காக ஒரு அடியார் கூட வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட பெரும் முயற்சியில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மணிவாச ஐயாவோட பெரும் முயற்சியில தான் இன்னைக்கு திருப்பணி நடக்க போகும்போது அவரோட பொன்னார் திருவடிகளை நான் வணங்கிக்கிறேன்மா. நான் அவருக்குதான் கோடானு கோடி நன்றி சொல்லிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் செய்யலாம். ஆனா அதுக்கோட முதல் இதுன்றது மணிவாசக ஐயா. எப்பவுமே மறக்க மாட்டோம். எங்களோட உயிர் இல்ல வரைக்கும் மணிவாசக ஐயா மறக்க மாட்டோம். கரூர் அடியார்கள் கூட தான் மணிவாசக ஐயா வந்தாங்க. அடியார்கள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு கோயிலுக்கு என்ன பொருள் தேவைனாலும் நாங்க வாங்கி தரோன்ட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. சோடச பொருட்கள், அடுக்கு தீபம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இதுல இருக்கிற பங்காரு பள்ளி இங்க உன்னாரு. ஆமா, இத தொட்டாலும் பார்த்தாலும் பாவங்கள் விலகும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல வேத மரம் இருக்கிறது. அந்த இடத்துல சித்தர்கள் பள்ளி உருவமாக தான் காட்சி தருவாங்க. அதை தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லா அடியார்களும் போவாங்க. அதையே இந்த ஊர் கோவில்ல சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டாங்க. சோழர் காலத்து கோவில்ல தான் மீன் சின்னம் இருக்கும். அதுக்கும் முன்னாடி வருஷங்களை கணக்கிட முடியாது. இது எந்த யுகம் எந்த காலம்னு தெரியாது. அதனாலதான் இந்த பள்ளி உருவம் இருக்கு. வாசல்ல இது நாகவந்தனம் என்னண்ட பத்த இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல கண்ணன் கோவர்த்தன நடனம், காளிங்க நர்த்தனம். வெள்ளை யானை பூஜைக்குது. அந்த காலத்துல அந்த மாதிரி வெள்ளை யானை வெள்ளை யானை பூஜை செய்யற மாதிரி. ஊர் ஜனங்கள்லாம் வணங்குறாங்களா அந்த கோயிலுங்க? எல்லாரும் வணங்குறீங்களா? அந்த கோயிலுக்கு வரப்படுறீங்க எல்லா பசங்க தான். அப்படியே வாங்க. மண்டபம் அம்பாள் மண்டபத்துக்குள்ள போறோம். இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இங்க நிலவு பிடிக்குது.
இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், முயல் சக்கரத்தை இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த நெடுக்கே வந்து இங்க வந்து நிலவு வந்து பிடிக்குது பாருங்க. முயல் சக்கரம், முயல் சக்கரத்தை அம்மனை பார்க்கலாம். இப்ப இங்க அம்மன் சொல்லுங்க. இந்த இடத்துல அம்மன் சிலை உள்ள தோண்டப்பட்டா இன்னும் நிறைய பூமிக்கு அடியில இருக்கு. ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில். வந்து இது வந்து ரொம்ப வருட காலமாக வந்து இது கட்டப்பட்ட வெளிச்சம் அடிக்குமா. எங்க ஊர் கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில், புத்தீஸ்வரர் கோயில். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கட்டினதால பழுதடைஞ்சு இருக்குது. அத வந்து புதுப்பித்து தருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மிக கோயில் வந்து ரொம்ப அசுத்தமா ரொம்ப இதுவா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் எல்லாருமே வந்து பசங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே நிறைய கோயில வந்து நீங்க எல்லாம் மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கோயிலை நம்ம மேலும் மேலும் கொண்டு. இது வந்து அம்மன் ஆலயம் தான். இது வந்து அந்த சிவன் வந்து அம்பாள் வந்து கட்டி அணிந்து கொண்டு இருக்கிற மாதிரி உருவம் இது இருந்தது. அதே மாதிரி பழங்காலத்து அதே இந்த கோயில் கட்டப்பட்ட போது குளம் இருந்தது. அதே மாதிரி இதே போல அங்க அண்ணாமலை தீபம் ஏத்தும் போது தீபக்கல் அங்க இருக்குது. தீபக்கல்ல நாங்க ஏத்துவோம். தீபக்கல் அங்க ஒரு கல் இருக்குது. அது ஏரிக்குள்ள போகணும் கொஞ்சம் உள்ள இருக்கு. கல்லாலே தூண் வந்து மேல அமைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்போ வந்து அமைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. அது நல்லா பண்ணிட்டாங்க. இது என்ன சக்கரங்க? இதுவா? இது வந்து காலச்சக்கரம். காலச்சக்கரமா? ஆமா, இது வந்து காலச்சக்கரம். சரி, வாங்க வாங்க. கோயில நம்மளையார் யாரை ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க வந்து இங்க வந்து ஒரு பெரிய தேரே வந்து நாங்க வந்து இந்த கோயில் இந்த நிலைமைக்கு இந்த அடிகாலம் வந்து நாங்க கோயிலுக்குள்ள வந்ததும் அந்த உழவார பணியெல்லாம் அந்த பசங்க நல்லா செய்யறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இறைவனுக்கு போகும்போது அடியார்களுக்கு வந்து அடியார்களா எல்லா பசங்களும் வந்து இந்த அண்ணாமலையாருக்கு எல்லாம் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சீக்கிரமா அந்த கோயில் நல்லபடியா எந்த தடையும் இல்லாம கோபுரம் அமையணும். சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாரும் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுங்க. இந்த கோயிலின் தல வரலாறு இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து அவரோட அப்பாவுக்கு தினம் பூஜை பண்றாரு. அது மாதிரி இங்க நாகம் பூஜை பண்ணுதுப்பா, ராஜநாகம். அதுவும் இங்க வந்து இச்சாதாரி இருக்கா. அதனால சூட்சும தேகத்துல வந்து நைட்டு சித்தர்களும் முனிவர்களும் இங்க பூஜை பண்றாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தலம் இது. இதனோட வரலாறு, இதனோட காலம் எதுவும் நம்ம கணிக்க முடியாது. அவர்களாம் மனம் வந்து சொன்னாதான் தெரியும். இந்த வருஷம் எல்லாம் நம்மளால கணிக்க முடியாது. இது எந்த வருஷம்ன்றத சொல்ல யாரும் இல்ல. ஆனா மிண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் இத சொல்ல அவனே வருவான். அவன் அருளால அவன் தாள் வணங்குறோம். அது மாதிரி அவனே வந்து யார் மூலியமாவது இதை சொன்னா உண்டு. இல்ல இத தெரிஞ்ச இத பூஜை பண்ணவங்க மறுபிறவி எடுத்து வந்து இந்த இடத்துல அதை சொன்னாதான் நமக்கு இந்த வரலாறு தெரியும். இது ஒரு அமானுஷ்யமான இடம். சித்தர்களும் முனிவர்களும் வணங்கிய இடம். இது இந்த கோவிலே சித்தர் கோவில் தான். இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை நம்ம மேல் நோக்கி கொண்டு செல்லணும். நீங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். ஒரு அம்மன் சிலை, விநாயகர் சிலை செய்து வச்சுக்கிறாங்க. அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். அப்படிங்களா ஐயா? சொல்லுங்க. இந்த ஊர் சிலை, அம்மன் சிலை இருக்குல்ல, கண்டிப்பா பூமியில இருக்குது. நிறைய சிலை வந்து பூமியில நல்லா மண் இருக்குது. நம்ம அதை மீட் எடுக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து அந்த மூலையில வந்து கிணறு ஒண்ணு இருந்தது. அதெல்லாம் வந்து காலப்போக்கில் அப்படியே மூடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய சிலை பூமியில வந்து கண்டிப்பா கிடைக்கும். நிறைய இளைஞர்கள் அதை செய்ய ஆபத்தமா இருக்கிறோம். ஊருக்காரங்க இந்த இளைஞர்கள் நாங்க பசங்க
இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை ஃபர்ஸ்ட் அசுத்தமாக இருந்தது. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி இந்த கோயிலை நல்ல நன்மை கொஞ்சம் கொண்டு வரோம். நீங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறவங்க ஷேர் பண்ணி ஒத்துழைப்பு, ஊர் உங்களோட மக்கள் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு, வேணும். ஆதீனம் ஒத்துழைப்பு, இந்த ஊர் ஒத்துழைப்பு அம்மாவுடைய ஒத்துழைப்பு எல்லாம் உண்டு. இந்த ஊர் ஒத்துழைப்பு மட்டும் இல்லாம நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கோயிலை நம்ம மேல் நோக்க கொண்டு போறோம். அதுதான் எங்களோட வேண்டுகோள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.